என்னடா இவ இவ்வளவு பெருசா சாப்பிடலாம், இவ குட்டி பையன் எர்பிக்கு எவ்வளவு கொடுத்தா அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த எர்பிக்கு கொடுக்காம நான் இருக்கேனா? என்னத பாக்குறேன் நாமா? ஆனா அவன் கொழுப்பா இத சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு இன்னொன்னு என்னதுக்கு கேட்டான். உங்களுக்கே காட்டுறேன் பாருங்க. இப்படி கழுத்து இருக்க கூடாது, வந்து வந்து கேட்க கூடாது. சுத்தி சுத்தி வந்து கேட்கிறேன், உனக்குதானே கொடுத்துட்டேன். பாருங்க என்னோட இதுக்காக காத்துட்டு இருக்கான். நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், ஓடி போய் அவரோட இதுக்காக காத்தலாம். வாங்க பாரு மக்களே, என்னோட தான் கேட்கறான். ஏற்கனவே ஒண்ணு குடுத்துட்டேன், இப்ப என்னோடதான் புடுங்க வரான் பாருங்களேன். எப்படி புடிங்கிட்டு போறான் பாருங்க. புரியுங்களா? போய் ஆளப்பாரு. எனக்கு சோறு முக்கியம் இல்ல, பசிக்குது இல்ல, நீ மட்டும் சாப்பிடுற. எனக்கு சோறு முக்கியம் இல்ல. பாரு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போற. குப்பை தொட்டியில போட மாட்டியா? அப்படியே படுத்துட்ட சாப்பிட்டுட்டு. அதெல்லாம் குப்பை தொட்டியில போட வேண்டாமா? வந்து உண்டி புடுங்க தெரிஞ்சது இல்ல. ஏண்டா டேய், வந்து புடுங்க தெரிஞ்சது இல்ல. இவன் அப்படியே ஆணை படுத்துட்டா, ரொம்ப டயர்டா சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்டா படுத்துட்டா. ஒரு சோளம் வாங்குறதுக்கு இவள்கிட்ட என்ன பாடுபட வேண்டியிருக்குன்னு அப்படியே டயர்ட் ஆகிட்டேன். நான் தான் பெருக்கி தொடச்சுட்டு இருக்கேன், நீ நான் பெருக்கி துடைக்கிறேன். வெட்டியா சோறு சாப்பிடாம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரவை உன்னோட அழகுத்தனத்துல. தெரியும், அப்படியாவது சம்பாதித்து கொடு வீட்டுக்கு. அப்படியே வச்சிருக்கான். கிண்டி டாட்டாட்ட பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே பார்த்துட்டு வாலாட்டிட்டு உட்காந்துருக்கேன்.